ஓவிய வணக்கம். சட்டப்பேரவையில் தற்போதைய அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அதிமுக இரண்டாக பிளவுபட்டிருப்பது என்பது அதிகாரப்பூர்வமாக தெரிய வந்தது. 25 சட்டமன்ற அதிமுக உறுப்பினர்கள் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையில் செயல்பட்டார்கள். அப்போது அவர்கள் அதிமுகவுடைய கொறடா உத்தரவுக்கு எதிராக வாக்களித்தார்கள். அப்போதுதான் எண்ணிக்கை என்பது உறுதியாக எந்தெந்த எம்எல்ஏக்கள் யார் பக்கம் என்பது அப்போதுதான் உறுதியாக தெரிய வந்தது. அன்று முதலே எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில் கட்சியின் கொறடா உத்தரவுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து வருகிறார். அதாவது கட்சி பொறுப்புகள் இருந்து நீக்கம், அதே போன்று 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் பதவி நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சபாநாயகரை சந்தித்து ஏற்கனவே கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில்தான் அடுத்தடுத்து நடைபெற்றக்கூடிய நிகழ்வுகள் தற்போது பல்வேறு மாற்றங்கள் எதிர்கொண்டு வருகின்றது. அதாவது ஏற்கனவே 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவை சேர்ந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் இசக்கி சுப்பையா என 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாமா, மதுராந்தகம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், பெருந்துறை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா என 4 பேரும் தங்கள் பதவி ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து கொண்டார்கள். இந்நிலையில்தான் அதற்கு போக மீதும் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். அதற்கு பிறகு அடுத்தடுத்த பல சட்டமன்ற உறுப்பினர்கள், எஸ்.பி. வேலுமணி தலைமையில் செயல்பட்டு வந்த பல சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்து வந்தார்கள். இதனால எடப்பாடி பழனிசாமிக்கான ஆதரவு என்பது அதிமுகவில் அதிகரித்துக் கொண்டே வந்தது. இது எஸ்.பி. வேலுமணி தரப்புக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டது. இந்நிலையில் தான் தற்போது வேறு வழி இல்லாமல் 2 தரப்பும் ஒன்றிணையக்கூடிய புள்ளியை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். பின்னடைவு சந்தித்ததால் மீண்டும் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பினர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அவர்களுடன் இணைவதற்கான முயற்சியை அவர்கள் தரப்பில் சிலர் பேர் மேற்கொண்டார்கள். அப்போதுதான் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மிக உறுதியாக கூறப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த பதவி நீக்க நடவடிக்கை தொடர்பாக அளிக்கப்பட்ட புகார் திரும்ப பெறப்படாது, அதே போன்று கட்சியினுடைய பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டது திரும்ப பெறப்படாது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த காரணத்தால் மீண்டும் இணைவதில் சிக்கல் ஏற்பட்டது. அதற்கு பிறகுதான் அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தில் இனி நமக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனால் மீண்டும் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து 2 அணிகளும் ஒன்றிணைகிறார்கள் என்ற ஒரு செய்தி என்பது பரவியது. தற்போதுதான் வேலுமணி சண்முகத்துக்கு தாவேகாவில் இடம் கொடுக்க மறுத்த நிலையில் அவர்கள் தொடர்ந்து அவர்கள் மீண்டும் அதிமுக ஒன்றிணைக்கான முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சி.வி. சண்முகம் மற்றும் விஜயபாஸ்கர், அருண்மொழி தேவன் ஆகிய 3 பேரும் சபாநாயகரை சந்திக்க இருக்கிறார்கள். சபாநாயகருடான சந்திப்புக்கான காரணம் என்ன என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது. விரைவில் அதிமுகவின் 2 அணிகளும் ஒன்றிணையக்கூடிய நிகழ்வை நோக்கி சென்று கொண்டிருக்கும் நிலையில் சி.வி. சண்முகம் வருத்தம் தெரிவிக்க மறுப்பு தெரிவித்து விட்டார் என்றும் கூறப்படுகிறது. அப்படி என்றால் அவர் அதிமுகவில் ஒன்றிணையக்கூடிய நடவடிக்கை மேற்கொள்ளவில்லையா என்ற ஒரு கேள்வியும் எழுகின்றது. அதே போன்று சபாநாயகரை சந்திக்கும் போது அவர்கள் என்ன கூறப் போகிறார்கள், சபாநாயகரிடம் என்ன தெரிவிக்கப் போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில்தான் இப்போது யார் யார் எந்த அணியில் இருக்கிறார்கள், எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு யார், எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தரப்பில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் யார் என்பது தொடர்பாக நாம் பார்த்தோம் என்றால், எஸ்.பி. வேலுமணி அணியில் இப்போது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுத்தவரையில் தொண்டாமுத்தூர் எஸ்.பி. வேலுமணி அவர் அந்த அணியினுடைய தலைமையாக செயல்படுகிறார். அதில் சி.வி. சண்முகமும் ஒரு மிக முக்கிய ஒரு தலைமையாக இருக்கின்றார் அந்த அணியில். அதுபோக நன்னிலம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஆர். காமராஜ், பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினர் கே.பி. அன்பழகன், பாப்பிரெட்டிப்பட்டி மரகதம் வெற்றிவேல், பரமத்தி வேலூர் சேகர், சங்கராபுரம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் ராகேஷ், கரூர் எம்.ஆர். விஜயபாஸ்கர், ஜோலார்பேட்டை கே.சி. வீரமணி, லால்குடி லீமாரோஸ், அது பிறகு டாக்டர் விஜயபாஸ்கர், திருத்தணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கோ. அரி, பழனி தொகுதியினுடைய உறுப்பினர் ரவி மனோகரன், நத்தம் விஸ்வநாதன், புவனகிரி அருண்மொழி தேவன் ஆகிய 15 பேர் கொண்ட ஒரு அணியாக தற்போது அவர்கள் இருக்கிறார்கள். அதுபோக மற்ற ஒரு 4 பேர் ராஜினாமா, அதற்கு பிறகு ஒரு 6 பேர் எடப்பாடி பழனிசாமி அணியில் சேர்ந்தது என அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகளுக்கு பிறகு ஒரு 15 பேர் கொண்ட 25 தொடங்கி தற்போது 15 பேர் கொண்ட ஒரு அணியாக தான் அவர் செயல்படுகிறார்கள். அவர்களிலும் பல பேர் எடப்பாடி பழனிசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அது இணைவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், அருண்மொழி தேவன் ஆகியோர் சபாநாயகரை சந்திக்க இருக்கிறார்கள். சபாநாயகரை சந்தித்து அவர்கள் தரப்பில் வைக்கப்படக்கூடிய கோரிக்கை என்ன என்பதும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது.